வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிற ஒரு செய்தி என்னவென்றால், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 அன்று யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் பரவலாக பெண்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் எல்லா துறையை சார்ந்தவர்களும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மீனவர்கள் மற்றும் நெசவு தொழிலாளர்கள், விவசாயிகள், கட்டிட தொழிலாளர்கள் அத்தனை பேர் மத்தியிலும், பாமரர்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு பொதுவான செய்தி என்னவென்றால், 2017 2021 வரைக்கும் ஒரு பாமரனாக கடைக்கோடி விவசாயியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்பவர் முதலமைச்சராக இருக்கும்போது மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாங்க. எல்லா துறையை சார்ந்தவர்களும் நிம்மதியோடு இருந்தார்கள் என்பதுதான் மக்களிடையே இருக்கிற பேச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாக கோளாறுகள் எக்கச்சக்கம். எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினார்கள். இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதை கலாச்சாரம் எல்லா இடத்திலும் பரவி வியாபித்து இருக்கிறது. பேர்லாம் தெரியாத போதைகள் கூட அந்தந்த இடத்துல போதை மாத்திரைகள், போதை மருந்துகள்னு மாணவர்கள் மத்தியில் கூட, சிறுவர்கள் மத்தியில் கூட நிறைய பெருகிச்சு. அதனாலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. இதை தவிர விலைவாசி ஏற்றம், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, அது இல்லாமல் குப்பைக்கு வரி, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, இது எல்லாம், அது இல்லாமல் காய்கறிலேருந்து மளிகை பொருட்கள்லேருந்து அத்தனையும் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து போயிருக்கிறது. திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்தில் மிகப்பெரிய குளறுபடிகள் காணப்படுகிறது. இது எல்லா இடத்துலையும் பேச்சு. ஏன்னா ஸ்டாலின் கிட்ட மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த 5 வருஷத்தில் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி வச்சு. ஆனால் எல்லா துறையிலும் ஏமாற்றம் தான். இது இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. கட்டுக்கடங்காத லஞ்சம். அமைச்சர்களையோ இல்லைனா அதிகாரிகளையோ இல்லைனா எம்எல்ஏக்களையோ கட்டுப்படுத்த முடியல. மணல் கொள்ளையிலேருந்து தொடங்கி டாஸ்மாக் கொள்ளை வரைக்கும் எல்லா விதத்திலையும், எல்லா துறையிலும் வேலைக்கு பணம் பெறுவது, லஞ்சம் பெறுவது, இப்படி எல்லா துறையிலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுகிறது. இதை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அவர்கள் தவறிவிட்டார்